என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆஃபீஸ்க்கு மேலே பேசபா அந்த ப்ரேயர் ஹாலில் வைத்து அவனுடைய பெரிதான கிருபையினால் லீடர்ஷிப் செமினார் நடக்க போகிறது. நீங்கள் சபையில் ஏதாவது பொறுப்புகளிலே அல்லது ஊழியத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 4 மணிக்கு முடிச்சிருவோம். நிறைய விளையாட்டுகள், டிஸ்கஷன் டைம், நிறைய காரியங்களை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். வந்து கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கி தயவு செய்து சரியான நேரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து 1 சாமுவேல் 15:22 மையமாய் கொண்டு நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சாமுவேல் சவுலுக்கு சொன்ன ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. அது நமக்கும் கூட எவ்வளவு அவசியமான வார்த்தை என்பதை நம்ம மறந்துவிடவே கூடாது. பாருங்க, பலி அல்லது காணிக்கை எதை கொடுத்தாலும் அது கீழ்ப்படிதலுக்கு இணையாகாது. காரணம், நம்ம எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்றத நாம் தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்திற்கு கீழ்ப்படியணும், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி நம்ம தியானித்தோம். நேற்றைய தினத்தில் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியணும் அப்படின்றதில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு எதிர்பார்க்கிறார்ன்றதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு இன்னொரு காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணுன்றதை வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். சுய நீதியை தேடுகிறார்கள், தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். இவங்களை குறித்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இன்னும் அவர்கள் பழைய பாரம்பரிய முறையில் வாழ்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்கள் எல்லா விதமான மத சடங்குகளையும் செய்துட்ருக்கிறாங்க. அவங்க விருத்த சேதனம் செய்து அல்லது பலி செலுத்தி அல்லது பண்டிகைகளை இப்படி கொண்டாடி இப்படித்தான் நம்ம கடவுளை பிரியப்படுத்த முடியும்னு சொல்லி அவர்கள் நினைத்து தங்களுடைய பழைய கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கை கொள்கிறாங்க. அப்போது நியாயப்பிரமாணம் இல்லையா அப்படின்னா, அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நியாயப்பிரமாணத்தை 2ஆய் பிரிக்கலாம். ஒன்று ஒழுக்க நெறி பிரமாணம், இன்னொன்று மத சடங்காச்சார பிரமாணம். ஒழுக்க நெறி பிரமாணம் என்றைக்குமே ஒழிக்க முடியாது, ஒழிக்கக்கூடாது, அதற்கு கீழ்ப்படியணும். ஆனால் மத சடங்காச்சார பிரமாணங்களை தான் இயேசு சிலுவையில் அவர் முடித்தார். சிலுவையில் அவைகளையெல்லாம் செயல்படுத்தி ஜெயித்து விட்டார், முடித்து விட்டார். எனவே அதை நாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பலி நின்று போனது இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கிருபையின் நாட்களில் வரும்பொழுது நம்ம சுய நீதியை விட்டுட்டு நான் எதையோ ஒன்றை கிரியையாய் செய்து நான் நீதியை சம்பாதிப்பதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்து நான் அவருடைய கிருபையினால வாழ கற்றுக்கொள்ளணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ நீதிக்கு நிறைய பேர் இன்னைக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்க. சுய நீதி என்றைக்குமே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உருவாக்கிறோம். ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங்குள்ளே சுயநீதி கொண்டாந்துடும். இந்த சுயநீதி என்றைக்குமே தன்னை விட மற்றவங்களெல்லாம் தவறாக தான் பார்க்கும். சுயநீதி என்றைக்குமே மற்றவர்கள் செய்கிற பாவங்களையும் மற்றவர்கள் செய்கிற குற்றங்களையும் பெரிதுபடுத்தி தங்கள் குற்றங்களை நியாயப்படுத்த இந்த சுயநீதி ஏதுவாக மாறிவிடும். சுயநீதி என்றைக்குமே நான் இதை செய்ததுனால்தான் இதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி தன்னை மேன்மைப்படுத்த தூண்டும். தேவநீதி அப்படி அல்ல. எல்லாவற்றுக்கும் காரணம் தேவ கிருபை என்பதை, தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நீங்க தேவ நீதியை சார்ந்து இருக்கிறீங்களா, சுயநீதியை சார்ந்து இருக்கிறீங்களா? சுயநீதிக்கு எப்போல்லாம் நம்ம செவி கொடுக்கிறோமோ, கீழ்ப்படுகிறோமோ, தேவ நீதியை இழந்துருவோம். தேவ நீதிக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். இதுதான் பெரிய பிரச்சனையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ நீதிக்கு கீழ்ப்படியுங்கள். எப்போதும் தேவனுக்கு அடங்கி தேவ நீதிக்கு கீழ்ப்படியுங்க. நீதியற்ற காரியங்களை எதையும் உங்கள் வாழ்க்கையில் செய்யாதீங்க. அநீதிக்கு துணை போகாதீங்க. தேவ நீதியை தரித்து கொள்ளுங்கள். தேவ நீதியினுடைய தன்மை என்ன தெரியுமா? எந்த மனிதனையும் ரட்சிக்க வல்லவர், எந்த பாவியையும் மனம் திரும்ப அழைக்க வந்தவர்.
அவரால் மன்னிக்க முடியாத பாவம் என்ற ஒன்று இல்லை. விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்டால் அங்கே கண்டிப்பாக கொலை செய்துதான் ஆக வேண்டும், மன்னிப்பே கிடையாது. அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். தேவ நீதி எப்படிப்பட்டது தெரியுமா? அது மன்னித்து போ, இனி பாவம் செய்யாதே என்று அங்கே ஒரு வாய்ப்பை கொடுக்கும். யோசித்து பாருங்க, நீங்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படுகிறீங்களா? சில நேரம் நம்மளால் சிலரை மன்னிக்க முடியலை, சில பகையை நம்முடைய உள்ளத்திலேருந்து எடுக்க முடியலை, சிலர் மேல் நமக்கு இருக்கிற கசப்பை நம்மளால் எடுக்க முடியலை. நம்ம கசப்போடு தான் வாழ்கிறோம், அவங்கள பார்க்குறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு, அவர்கள் பேசின ஒரு வார்த்தை, அவர்கள் செய்த ஒரு காரியத்தை பெரிதுபடுத்தி கொண்டு இன்னைக்கு வரைக்கும் என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி வாழ்கிறோம். சுயநீதி. தேவ நீதி என்ன தெரியுமா செய்யும்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. இதை சொல்லி கொடுக்கிறது தான் தேவ நீதி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் தேவ நீதியை தரித்து கொள்வோம். அவர் அநீதியை வெறுக்கிறவர். யோபின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 34ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. அநீதி சர்வ வல்லவருக்கு தூரமாயிருப்பதாக. யோசித்து பாருங்க, என்கிட்ட அநீதி இருக்குதா? நம்மகிட்ட அநீதி இருக்குதா? எப்படி பார்க்கணும் தெரியுமா? நான் செய்த பாவத்தை மன்னிச்சாரே, நான் ஏன் அவங்க செஞ்ச பாவத்தை மன்னிக்க கூடாது? இதுதான் தேவ நீதி. நான் செய்த தவறுகளை தேவன் மன்னித்தார். எவ்வளவு மோசமான பாவங்களை மன்னித்தார். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் செஞ்ச பாவத்தை என்னால் மன்னிக்க முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம தேவனிடத்துல இன்னும் மன்னிப்பு வாங்கலைன்னு அர்த்தம். இல்லைன்னா மன்னிப்பை பெற்ற நம்ம தேவன் செய்த அந்த நீதியை மறந்துட்டோன்னு அர்த்தம். தேவனுடைய நீதி எப்படி தெரியுமா? நம்ம நீதி அழுக்கான கந்தைகள், அழுக்கான கந்தை. தேவன் எல்லாத்தையும் மாற்றுகிறார். எல்லாத்தையும் விற்று போட்டு பன்றி கூட்டத்தில் கடந்து நம்மளை தூக்கி எடுத்து ஆழமான படுகுழியிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தினாரே, இவ்வளவு மகத்துவமுள்ள தேவனை மறந்து, அவர் கிரியையை மறந்து இன்னைக்கு நம்ம எப்படி திரும்ப வாழ்கிறோம்? நம்ம கிட்ட தப்பு செஞ்சவங்களை மன்னிக்க முடியாமல் வாழ்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்கள் நீதியை தரித்து கொள்ள நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம இன்னைக்கு தேவன் நமக்கு மன்னித்த அந்த மன்னிப்பை நம்ம மற்றவங்களுக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். யாரையும் நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்க. யாரும் ஒருவேளை அவர்கள் தவறு செய்தால் கூட, கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா கவனிச்சுக்கோங்க, பாவிகளை தேவன் நேசிக்கிறார், பாவத்தை தான் வெறுக்கிறார். அப்போது எப்படி பார்க்கணும் தெரியுமா? அவங்க ரட்சிப்புக்காக ஜெபியுங்க, அவங்க ரட்சிப்புக்கு பிரயாசப்படுங்க. அவங்க தவறு செய்தவங்க பாவிகள், அவங்க மோசமானவங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர்களையும் கூட தேவனால் மன்னிக்கவும் முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படின்றத நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட கண்களை, அப்படிப்பட்ட மனப்பான்மையை, அப்படிப்பட்ட சிந்தையை, அப்படிப்பட்ட பரந்த ஒரு நல்ல எண்ணத்தை கர்த்தர் தருவாராக. இன்னைக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வர்றதுனால தான் சுயநீதியில் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கிற சுயநீதி எடுத்துடலாமா? ஆண்டவரே, தேவ நீதிக்கு நான் கீழ்ப்படியணும், தேவ நீதியின்படி நான் வாழணும், தேவ நீதியை நான் நிலைநாட்டணும், இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்களே. கர்த்தர் எவ்வளவு நம்மளை உயர்த்துவார் தெரியுமா? நம்ம மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். என்ன மன்னித்தார், நான் ஏன் மன்னிக்கக்கூடாது? இன்னைக்கு அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாட பகுதியாக தெரிந்து கொள்ளுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த தம்ஸ்அப் போட்டுருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்காக மகிமையுள்ள சாட்சியாக இருக்கட்டும். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, நாங்கள் சுயநீதியில் நாங்கள் வாழ்ந்து எங்கள் நீதியை நிலைநாட்ட பிரயாசப்படுறோம். நாங்கள் நீதிமான்களை போல காட்ட பிரயாசப்படுறோம். நீங்கள் உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவலைன்னா ஆண்டவரே, அந்த நீதி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் இழந்திருப்போமே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தூரமாய், ஆண்டவரே நாங்கள் அந்நியர்களாய் பரதேசிகளாக போயிருப்போமே. அப்படிப்பட்ட எங்களை எவ்வளவு கிருபையாய் ரட்சித்து எங்களை நீதிமானாக மாற்றினீங்க. அதே நீதியை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியவும் செயல்படுத்தவும் பிறருக்கு அதை காட்டவும் கிருபை தாரும். தேவ நீதிக்கு கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் மறுரூபப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, அருமையான தலைவர்களே, நல்ல தலைமைத்துவத்தில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி.
நீண்ட காலமாய் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம், தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாரம், நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த பாரம். எனவே தேவனுடைய வழிநடத்தலின் பேரிலே செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தலைமைத்துவ ஒரு பயிற்சி முகாம் ஒன்றை, ஒரு செமினார் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறோம். விருகம்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அலுவலகத்திற்கு மேல் இருக்கிற ஜெப மையத்தில் அது நடைபெறும். குறைந்த சீட்ஸ் தான். நீங்கள் உடனே முன்பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். இது செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் நடைபெறும். உடனே அலைங்க. நல்ல தலைவர்களாக தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்கள் சபையில் நீங்கள் ஒரு நல்ல தலைமைத்துவத்தில் நீங்கள் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை உங்கள் சபையில் கொடுத்துருக்கலாம். இன்னும் மேன்மையான காரியங்களை, இன்னும் பெரிதான காரியங்களை, இன்னும் சரியான தலைமைத்துவத்தை கற்றுக்கொண்டு அதன்படி உங்களுக்கு கீழ் இருக்கிறவர்களை வழி நடத்த இந்த செமினார் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். எனவே சீக்கிரமாக இதை பதிவு செய்து நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.